Good morning, students. I am Lata Madan. Today we are going to see Unit 7 poem The House on Elm Street by Nadia Bush. Nadia Bush is basically an academician, கல்வியாளர் அப்படின்னு சொல்லுவோம். She has specialized in the Department of Communication. She has presented many papers in the field of communication in different seminars. She has written this poem under the general heading Dog Poem. This poem is published in April 2017. அவங்க பார்த்தீங்கன்னா she is an editor, writer at Mississippi Gulf Coast Community College and she is also a senior instructor in the Department of Communication, University of South Alabama. நாடியா புஷ் பார்த்தீங்கன்னா 1984 வந்த A Nightmare on Elm Street அப்படின்ற மூவியை வந்து விஸ் கிராவன் அப்படின்றவங்க எடுத்திருக்காரு. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க இந்த டாக் போயம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். It sat alone. What happened there is still today unknown. It's a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bad to the bone. Poet என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் sat alone. அந்த இட் அப்படின்றது இங்கே எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த மிஸ்டீரியஸ் ஹவுஸை டினோட் பண்ணுது. இட் வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அங்கே என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா we can say it as a strange place, ஒரு வினோதமான வீடு அப்படின்னு சொல்லுவோம். and inside you can tell it has a ton of space. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ ஸ்பேஸ், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்றத போயிட்டு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேட் டு த போன். இந்த பேட் டு த போன் அப்படின்றது இடியம். இந்த பேட் சொன்னால் ஒரு எலும்புக்கூடோட பீசஸ் கூட அங்கே நம்ம பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் எ மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 லைன்ஸோட ரைமிங் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அலோன், அன்னோன், போன். ஸோ த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏஏ பிபிஏ. At night, the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house, to just take a look and see what is really about, but fear takes over me. Now in the second stanza என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டைமில் அந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா அப்படியே உயிரோட்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விழிப்போடு இருக்குமா. அங்கே பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஃப்ளிக்கர் அப்படின்றது அந்த அங்கே வீட்டில் இருக்க லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகி அப்படியே விட்டு எரிஞ்சு திருப்பி ஆஃப் ஆகும், ஆன் ஆகுமா, மாற்றி இப்படி இருக்கும், அப்படி ஃப்ளிக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ். இந்த போய்ட் பார்த்திங்கன்னா ஷீ இஸ் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ். அந்த வீட்டுக்கு எப்போயாவது போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்குமா. டு ஜஸ்ட் டேக் எ லுக் அண்ட் see what is really about. She wanted to know what is really inside the house, but fear did not allow her to go into the house. அந்த பயத்தில் அந்த வீட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு விட்டுருவாங்க. நவ் இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 5 சென்டென்ஸில் எதுவுமே ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரைமிங் ஸ்கீம் ABCDE. Now third stanza. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me I say, it is one of a kind. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் டெய்லியுமே வந்து இந்த வீட்டை தாண்டி தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். இந்த ஹவுஸை பார்த்திங்கன்னா வார்ம் சம்மர் மே மந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் பிரைட்டராக தெரியுதான். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். people you also think you also
think the same way I think அப்படின்னு சொல்கிறாங்க. To me I see it is one of a kind. இந்த மாதிரி நம்ம வேறு எதுவுமே பார்க்க முடியாது, இட் இஸ் ஒன்லி த ஒன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரைமிங் வேர்ட்ஸை பார்த்திங்கன்னா எவ்ரிடே, மே, மை, கைண்ட். ஸோ த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏபி, ஏசிசி. Beside the house sits a tree, it never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதில் இலையே இல்லை. ஈவன் இன் வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால், எந்த ஒரு சீசன்லேயும் அந்த மரத்தில் வந்து ஒரு இலையை கூட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர், அது அங்கேயே தான் இருக்குது. நெவர் கெட்டிங் ஸ்மால், அது சின்னதாக ஆகலை. எவர் க்ரோயிங் டால், பெருசாகவும் வளரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு குட் திஸ் பி, இது எப்படி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு நாடியா புஷ் சொல்கிறாங்க. யூ கேன் see the rhyming words. Tree, bee, fall and tall are the rhyming words. So the rhyming scheme is A, B, C, C, A. Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. The last stanzaல என்ன சொல்கிறாங்கன்னா, ரூமர்ஸ், வதந்திகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன இருக்குன்னா, அந்த வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட் ஆகிட்டே மறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ், நிஜமாலுமே அந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல. ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ கெஸ், நான் என்ன நினைக்கிறேன், ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேஞ்ச் தான், அது ஒரு புதிர் தான் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேட், ஃபேட், அது மாதிரி தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏஏ, பி, சி, டி. Now let us see the poetic device in the poem. பார்த்திங்கன்னா how could this be, what happened inside that house, both the lines ends with a question mark. See, whenever a poem line ends with a question mark, we say it is an rhetorical question. இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் முடிஞ்சது, போயமில் முடிஞ்சது அப்படின்னா நம்ம அது வந்து ரெட்டாரிக்கல் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒனமட்டோஃபோயா, லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். இந்த ஃப்ளிக்கர் அப்படின்றது we can say it as a sound word. So it is a onomatopoeia in the poem. Next, it just sits there, never getting small or ever getting tall. இது வந்து பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ். எதை நம்ம பேரடாக்ஸ் சொல்கிறோன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் in which a statement appears to contradict itself. இது பார்த்திங்கன்னா ஸ்மால், கெட்டிங் ஸ்மால், நெவர் கெட்டிங் ஸ்மால், எவர் கெட்டிங் டால். இது ஒன்றுக்கு ஒன்று பேரடிக்டாக இருக்குது, கான்ட்ராடிக்டாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நியூவாக ஒரு டேர்ம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல, நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. சினக்டோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து பட் அட் த சேம் டைம் இட் ஆஸ் பேட் டு த போன். பேட் டு த போன் வந்து சினக்டோக்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம சினக்டோக்கி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ பார்ட் இஸ் மேட் டு ரெப்ரசன்ட் த ஹோல் ஆர் வைஸ் வர்ஸா. இது வந்து ஒரு பகுதி மட்டும் ஃபுல் லைனுக்கு ஹோலுக்கும் மீனிங் தந்ததுன்னா அது வந்து நம்ம சினக்டோக்கி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து சினையாக பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட் டு த போன் அப்படின்றது சினக்டோக்கி. தீஸ் ஆர் த போய்டிக் டிவைஸ் இன் திஸ் போயம். நாடியா புஷ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஞ்ச் ஹவுஸை வந்து அழகாக நம்ம நரேட் பண்ணி நமக்கு சொன்னதை பார்த்தோம். ரிவைஸ் த போயம் அண்ட் ரீட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.